சுமார் இந்த தேர்தலில் போட்டிடுகின்ற 5 கட்சிகள் நாங்கள் ஒரு பெனரை கூட வைக்காமல் ஒரு சின்னத்தையும் வைக்காமல் 5 கட்சிகள் இங்கே ஒன்றாக இருக்கின்றோம். எனது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். இங்கு உங்கள் முன்னால் வந்து மரத்துக்கு வாக்களியுங்கள், தராசிக்கு வாக்களியுங்கள், கங்காரவுக்கு வாக்களியுங்கள், பந்துக்கு வாக்களியுங்கள், தாயக்கட்டைக்கு வாக்களியுங்கள் என்று உங்களுக்கு முன்னால் ஒரே மேடையிலிருந்து ஒரு பேசிய ஒரு முன்மாதிரியை நாம் இன்று செய்திருக்கின்றோம். 5 கட்சிகளும் ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும். எங்களுக்கு இடையிலே எந்த வேறுபாடுகளும் வளர்ந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்தின் மூலமாக இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சரியான மாற்றத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே மக்கள் இந்த அரசாங்கத்தை பலத்த எதிர்பார்ப்பின் மத்தியிலே அவர்கள் கொண்டு வந்தாலும் இன்று அதிலே அவர்கள் மிகவும் பாரதூரமான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எவ்வாறானவர்களை உள்ளூராட்சி மன்ற தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு சிறந்த தெளிவுடன் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற பல உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பதற்கான நிலைப்பாடு இன்று எங்களுக்கு சாதகமாக காணப்படுகின்றது. நாங்கள் இலங்கையிலே பார்க்க போனால் ஜனாதிபதி எமது கட்சியைச் சேர்ந்தவர். அதேபோல் பாராளுமன்றத்திலே 225 பேரில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை எமது கட்சி கொண்டுள்ளது. இங்கே காணப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற அது தேவைப்பாடுகளை அறிந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு சகல விதத்திலேயும் நாங்கள் எதிர்காலத்தில் உதவி செய்வோம். அதேபோல் இந்த பிரதேச சபையிலே எதிர்வருங்காலத்திலே எமது ஆட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றியவுடன் மக்களுக்கான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்களினுடைய வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும்.